ஒரு 4-5 வீடியோ வந்து சீமான் அண்ணனையும் ரஜினி சாரையும் கம்பேர் பண்ணி போட்டாச்சு, சீமான் அண்ணனுக்கும் போட்டாச்சு. எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிப்ளை பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த 4 நாளில் ஒரு முடிவு பண்ணேன். சரி, என்னென்னா எல்லாத்தையும் ஒரே வந்து ஒரு வீடியோவில் போய் நம்ம எல்லாரும் கேட்குறப்ப யாருமே பதில் சொல்கிற மாதிரி தெரியல. ஸோ என்ன பண்ணலான்னா கொஷின் வைக்கலான்னு சொல்லிட்டு யார் மேலே நமக்கு என்னென்ன கொஷின் வருதோ அந்த எல்லா கொஷினும் வச்சுருவோம், பதில் சொல்கிறவங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அண்ணன்கிட்டேருந்து, சீமான் அண்ணனுடைய தம்பிகள்கிட்டேருந்து, நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஏகப்பட்ட வந்து கமெண்ட்ஸ் வருது. நிறைய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், எல்லாமே அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். அவங்க என்னுடைய கருத்துக்கு கொடுக்குற மரியாதை அதுன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய டைமை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நன்றிகள் வந்து சொல்லி ஆகணும். மொத்தம் 10 நிமிஷம் பேசுகிற வீடியோவில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மொத்தமாக பதில் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் நமக்கு புரியறதில்ல. ஸோ என்ன பண்ணலாம்னா உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஷினாக வைப்போம். டெய்லி ஒரு கொஷின் வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கொஷினை எனக்கு வந்து சீமான் அண்ணன்கிட்ட கேட்கக்கூடிய கொஷின் ஒரு கொஷின் வைக்கிறேன். அந்த கொஷினை எனக்கு கரெக்டாக பதில் சொன்னீங்கன்னா போதும், மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. கீழே இன்றைக்கி இந்த கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பிடிப்பாங்க, அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரி, நம்ம ஒரு கொஷின் கேட்டால் நிறைய கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கனால என்ன ஆச்சுன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியல. ஸோ ஒரே ஒரு கொஷின் தான் இன்றைக்கி கேட்க வேண்டிய முதல் கொஷின். என்ன அப்படின்னா, தமிழனை எப்படி வந்து வரையறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்டதுக்கு இது வரைக்கும் எனக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. நாம் தமிழரிடம் இருந்து சரி, யார்கிட்ட இருந்தும் சரி, யார்கிட்டையுமே சரியான பதில் கிடைக்கவே இல்லை. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை பெற்றிருக்க எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லிட்டேன் சட்டப்படி. ஆனால் நாம் தமிழில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதை வச்சு பிரிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு வரையறையே இல்லை. ஏன்னா மலையாளியை தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டாங்க, பிராமணர்களை தமிழ்நாடு ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணலை. அதாவது பிராமணர்கள் யாருமே வந்து ஆட்சிக்கு வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசினது இதே நாம் தமிழர் கட்சி தான். மலையாளிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் இல்லை, அவங்க வந்து மலையாளம் சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னவங்க அவங்க தான். சரி, தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன லாங்குவேஜ் தான் மலையாளம், அதனால வந்து பார்த்திங்கன்னா மலையாளிகள் வந்து தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தெலுங்கு எங்கேருந்து பிரிஞ்சு போச்சு, கன்னடம் எங்கேருந்து பிரிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்தில் யோசிக்கிறப்போ நமக்கு நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ அதுக்கு உண்டான பதிலையும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஆக மொத்தத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி என்ன இருக்குன்னா, இந்தியாவில் வந்து ஓட்டுரிமை பெற்றிருக்க எல்லாருமே, அந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஓட்டுரிமை பெற்றிருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்கலாம், அவங்க போட்டியிடலாம், மக்கள் ஆதரவு இருந்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதைப்படி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய விஷயங்கள் எல்லாமே உணர்வுபூர்வமான விஷயங்கள், அதை எழுதுறதுக்கு யூஸ் ஆகும். ஃப்ளெக்ஸில் அடித்து நிறைய இடத்துல போட்டோம்னா நிறைய பேசப்படும், மேடையில் ஏறி பேசினா கைத்தட்டு வரும். ஆனால் ஓட்டுக்கு அது உதவாது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா ஓட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வச்சிருக்கிறது 2 கேட்டகரி. நல்லது பண்ண வரானா, நல்லது பண்ணலையா, நல்லவனா நல்லவன் இல்லையா, கொஞ்சமாக திருடுவானா அதிகமாக திருடுவானா அப்படிங்கிற மாதிரி, ஊழல் வந்து கொஞ்சமாக பண்ணுவானா அதிகமாக பண்ணுவானா, இப்படிப்பட்ட கேட்டகரி தான் மக்கள் மத்தியில் இருக்குதே தவிர இந்த தமிழ் உணர்வு அப்படிங்கிற விஷயமா அடுத்தது நல்லவன் கெட்டவன் தான் முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிலே போய் ஒர்க் பண்ணால் கூட அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது தமிழ்நாட்டுக்காரனுக்காக ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை தமிழ்நாட்டுடைய வெல்த்துக்காக ஒர்க் பண்ணுறீங்களா? கிடையாது. நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே யூஎஸ்காரனுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஐடிலையும் சரி, ஐடிஎஸ்ஸும் சரி, பிபிஓ சரி, கேபிஓ சரி, எல்லாருமே ஒர்க் பண்ணுறது யூஎஸ்காரனுக்கு. ஸோ நம்ம வந்து நம்ம நாட்டுக்காக உழைக்கிறது இல்லை. நாட்டுப்பற்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காக உழைக்கும் போது தான் நாட்டுப்பற்று வருது. அதே மாதிரி சேவை மனப்பான்மை உள்ள ஒவ்வொரு அரசியல்வாதியும் சேவை மனப்பான்மையோடு செயல்பட்டானா மக்களுக்கு சேவை மனப்பான்மை தேவையில்லை, அவன் வேலையை பார்த்துட்ருக்கோம். ஸோ மக்கள்கிட்ட சேவை மனப்பான்மை நீங்கள் கேட்காம உள்ளே வந்து சேவை பண்ணுறதுக்காக வர நீங்கள் சேவை மனப்பான்மையை வளர்த்துக்குங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்படி வந்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. அந்த சேவை மனப்பான்மை வரணும்னா நல்லது கெட்டது பேசினா மட்டும் தான் நடக்குமே தவிர உணர்வு ரீதியாக மக்களை வந்து உணர்வு திரட்டி, மொழி ரீதியாக வந்து உணர்வை திரட்டி, அதே மாதிரி இந்த பிறப்பை வச்சு தான் அவனை வந்து வகைப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது அரசியலுக்கு உதவுறதில்லை. மக்கள்கிட்ட நான் நிறைய பேர்ட்டு பேசிட்டேன், எல்லாரும் சொல்கிற ஒரே வார்த்தை தான், நல்லது பண்ணுறானா இல்லையான்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. யோசிச்சுட்டு பதில் சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் சரி, இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நாம் தமிழரோட மீட்டிங் அட்டன் பண்ணவங்க, அவங்க வீடியோவை பார்த்தவங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க, மெத்த படித்தவங்க, தமிழக அரசியலே மிக ஆழமாக தெரிந்து கொண்ட நாம் தமிழருடைய தம்பிகள் எல்லாருமே வந்து பதில் சொல்லலாம். தயவு செய்து பதில் சொல்லுங்கள். தமிழனை எப்படி வகைப்படுத்துகிறீர்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இங்கே பதில் சொல்லுங்கள் போதும். அதுக்கப்புறம் மக்கள் படித்து தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.